8 குளங்களுக்கு செல்வதால் சுமார் 10 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு ஈங்கூர், வாய்ப்பாடி, வரப்பாளையம், கூத்தம்பாளையம், பாலத்தொழுவு உள்ளிட்ட பகுதிகளில் நிலத்தடி நீர் கடுமையாக மாசடைந்துள்ளது. கிணறுகள் நிறைந்திருந்தாலும் விவசாயம் செய்ய முடியாமல் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். ரசாயன கழிவுகளால் தோல் நோய்கள், சுவாச கோளாறு உள்ளிட்ட பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் கவலை தெரிவிக்கிறார்கள். குடியிருப்பு மக்களில் 75% எல்லாரும் வெளியே போயிட்டாங்க. பக்கத்தால் இதே இருக்கிற பக்கத்தால் ஒவ்வொரு கிராமத்துலேயும் பார்த்தோம்னா 50 வீடு இருந்த இடமெல்லாம் பார்த்தோம்னா 10 வீடு, 15 வீடு, 20 வீடு இந்த மாதிரி தான் இருக்க ஒழிஞ்சு எல்லாருமே குடியெல்லாம் போயிட்டாங்க. நிலத்தடி நீர் பாதிப்பு குறித்து அண்மையில் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் கிணறுகள் மற்றும் ஆழ்துளை கிணறுகளில் பரிசோதனை மேற்கொண்டது. அதில் வாய்ப்பாடி, வரப்பாளையம் ஆகிய 2 ஊராட்சிகளிலும் தண்ணீர் குடிப்பதற்கு உகந்ததல்ல என்றும் அவற்றை மூடி சிவப்பு நிற எச்சரிக்கை குறியீடு வைக்க வேண்டும் எனவும் ஊராட்சி நிர்வாகங்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. இந்த தண்ணி நிலத்தடி நீர்லேருந்து எடுத்து வர போர் தண்ணி